தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே போதிய இடவசதி இல்லாததால் அரச மரத்தடியில் செட் அமைத்தும் இ சேவை மைய கட்டிடத்தை வகுப்பறையாக்கியும் மாணவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் அருகே திப்பணம்பட்டியில் வினைதீர்த்த நாடார்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 600 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். ஆனால் இப்பள்ளியில் வகுப்பறை வசதிகள் அடிப்படை வசதிகள் இன்றி மாணவர்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். விளையாட்டு மைதானம், ஆய்வகம், நூலகம் ஆகியவையும் இப்பள்ளியில் இல்லை. இந்த நிலையில்தான் பண்புழி திருமலைக்குமார சுவாமி கோவிலுக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தை வகுப்பறைகள் கட்ட ஒதுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 4.7 ஏக்கர் அறநிலையத்துறைக்கு சொந்தமான அந்த இடத்தை வழங்கினாங்கன்னா வழங்க வேண்டும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானம் நிறைவேற்றின பட்சத்தில் இப்போது தமிழக அரசு உடனடியாக அந்த இடத்தை கொடுத்தால் நமக்கு விளையாட்டு திடல் அமைப்பதற்கும் இந்த ஆய்வகங்கள் அமைப்பதற்கும் போதுமான வகுப்பறைகள் அமைப்பதற்கும் இந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான வசதி கிடைக்கும். எனவே தமிழக அரசு இந்த விஷயத்தில் உடனடியாக இந்த இடத்தை கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்பது எங்கள் திப்பணம்பட்டி கிராம மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சைக்கிள் நிறுத்த வேண்டிய இடத்திலும் அருகில் உள்ள இ சேவை மையத்திலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே உள்ள அரச மரத்தடியில் செட் அமைத்தும் வகுப்பறைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பள்ளிக்கு வெளியே கிராம மக்கள் பயன்படுத்த கட்டப்பட்ட நூலக கட்டிடத்தில் சுமார் 60 மாணவர்கள் நெருக்கடியில் அமர்ந்து படித்து வருகின்றனர். ஆய்வகம், நூலகம், விளையாட்டு மைதானம் ஆகியவற்றுடன் மாணவர்கள் உற்சாகமாக கல்வி பயில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.